Good evening, praise Lord. Welcome to this video. நான் செய்யக்கூடிய பல டியூட்டிஸில் பல வேலைகளில் ஒன்று வந்து மாடலிங் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி சாந்த் பாலிஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நெக்லஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்காக நான் ஏதோ ஷாப்பிங்க்கு நான் போவேன். இதை வந்து கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ்க்கும் நான் வந்து இதை சொல்லுவேன். இந்த மாதிரி புதிய டிசைன் வந்திருக்கு அப்படியெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட் குறையாமல் அவங்க வந்து வேலைக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அனாவசியமாக பேசுகிறது இல்லை வசனங்கள்லாம் கூட நான் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன். முக்கியமாக இதுமாரி கூட வேலை பார்க்குறவங்கக்கிட்ட இதுமாரி நகை புடவை அப்படி தான் நான் பேசுவேன். அதோட வந்து பேத்தி சொன்ன தமாஷ் கதை, அவளை பற்றி கதைகளை அதெல்லாம் நான் சொல்லுவேன். மகளோட பேசின கதைகளை சொல்லுவேன். உதாரணத்துக்கு அவங்க வீட்டில் போன ஏண்டா நான் உன் பீரோ எல்லாம் திறந்து நான் பார்க்கறேன்னா உனக்கு நீ என்ன வேல்யூபிள்ஸ் வச்சுருக்க அப்படின்னு அதை ஆராயறனா அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு வந்து அவள் வந்து நீ செஞ்சு தான் பாரு உனக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு அவள் என்ன மிரட்டுவா. இதெல்லாம் வந்து காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருப்பேன். இப்போல காலேஜில் நடக்கிற ட்ராமாவை வீட்டில் நடக்கிற ட்ராமாவை காலேஜ்லேயும் சொல்லி சிரிக்கிறது என்னுடைய வழக்கம். அதோட வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால யார் கூடயும் சண்டை போட மாட்டேன். தமாஷ் கதை தமாஷ் ட்ராமா தான் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த நெக்லஸ் வாங்கிறதுக்கு வந்து அண்ணியோட ஜுவல்லரி ஷாப்க்கு போயிருந்தேன். சில பேமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து லிமிட்டு இருக்குது. 1 lakh அப்படி தான் நம்ம ஜிபேலாம் பே பண்ண முடியும். இந்த நெக்லஸ் வந்து 2 lakhs ஆகிடுச்சு. ஸோ பாக்கி 1 lakh வந்து இன்னொருத்தருடைய இதுலேருந்து தான் நம்ம பே பண்ண முடியும். அப்போல்லாம் வந்து லிமிட்ஸ் இருந்தது. அதுக்காக என்னுடைய அண்ணியை நான் கூப்பிட்டுட்டு போவேன். ஸோ அவளோட அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டு அப்புறம் அவளுக்கு அந்த அமௌண்ட்டை நான் செலுத்துவேன். அவளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஹோட்டலுக்கு போவேன். அதுமாரி ஒரு ஒற்றுமையை வளர்க்குறதுக்காகவும் இந்தமாரி ஷாப்பிங்கை அதை நான் யூஸ் பண்ணுவேன். அதையும் வந்து நான் சபையிலையும் நான் சாட்சியாக நான் சொல்வேன். ஸோ கல்லூரி, வீடு, குடும்பம், சபை அந்த மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கையை இவ்வளோ நாள் நான் நடத்தியிருக்கேன். ஸோ அதான் நகை, ஆடைகள், ஷாப்பிங்கு அதெல்லாம் வந்து தப்புன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு இந்த மாதிரியான யூசேஜஸ் கூட இருக்குது. அதேமாரி நான் சொல்கிறது வந்து எல்லாராலையும் வாங்க முடியலையே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது இந்த டிசைன்லேயே வந்து கம்மி கிராம்ஸில் கூட இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லுவேன். எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடவே மாட்டேன் யாரையும். நீங்கள் உங்கள் டெம்பிள்கே போங்க, உங்கள் மனைவியோட போங்க, உங்கள் பிள்ளைங்களோடைய போங்க, உங்கள் மனைவி பிள்ளைங்களோட ஜிஆர்டிக்கு போங்க, ஜுவல்லரி வாங்கி தாங்க, காஞ்சிபுரத்துக்கு போங்க, உங்களுக்கு ஏற்ற விலைகளில் புடவைகளில் இல்லை டாட்டர்ஸ்க்கு பட்டு பாவாடைகள் வாங்கித்தாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். யாரையும் எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு மட்டும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம 5000 பேரை கொண்டு வந்து சபையில் சேர்க்கறது இல்லை நம்முடைய நோக்கம். 5000 பேரை உட்கார முடியல அப்படின்னு இடித்து சர்ச்சை பெருசாக கட்டுறதுக்காக நம்ம லேண்ட் வாங்குறதோ அது இல்லை நம்முடைய நோக்கம் இல்லையா. ஸோ நிறைய பேர் உள்ளே வந்தால் நிறைய பிரச்சனைகளும் வரும். ஸோ அதுவல்ல நம்முடைய நோக்கம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தை அந்த ஃபெல்லோஷிப்பை என்ஜாய் பண்ணுங்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள்னா அவங்கள வந்து சபையில் கொண்டு வந்து விடுறது இல்லை.
அவங்கவுங்க ஃபெல்லோஷிப்பை அவங்க கட்டட்டும். கர்த்தர் கொண்டு வந்தால் அவங்க சபைக்கு வருவாங்க. வரணுங்கிறது அவசியம் கிடையாது, அவங்களுக்கே எல்லாமே தெரியும். வசனம் தெரியாத நபர்னு ஒருத்தரை கூட நம்ம காட்டவே முடியாது. எல்லோரும் ஏதாவது ஒரு கான்வெண்ட்டில் படித்து தான் இருப்பாங்க, இல்லை கிடியன்ஸ் பைபிளில் அவங்க பார்த்து தான் இருப்பாங்க. ஸோ இதை நான் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன்.